ஐயா ராமலிங்கம், வீடு தேடி வந்தவங்களை இப்படி வெளியே நிக்க வைக்கலாமாயா? இதுவாயா தமிழ் கலாச்சாரம்? வணக்கம்ல மாப்பிள்ள, தேனியில இருந்து. இதுதாங்க கர்நாடகா கேரளா பார்டர்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு செக்கிங் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. மேபி கொஞ்ச தூரம் முன்னாடி கேரளா போலீஸ் இருப்பாங்களோ. I don't want any officer, any policeman. നിന്റെ നമ്പർ എടുക്ക്. സ്റ്റാൻഡേർഡ് ഡോളർ 20 28 ബൈജു. അടിക്കരുത് ഞാൻ പറഞ്ഞോ, കേട്ടില്ല. அவங்க சும்மாவே செக் பண்ணுவாங்களே கேரளாலாம். நம்ம வேற இந்த லைட் வேற போட்டிருக்கோங்க. இது பிடிக்காம இருந்தா சரி. டிரைவர் தான் இடிக்கிறார். இடிச்சோனே இவர் ஸ்பாட் அவுட். இப்போ எல்இடி லைட் வந்து வீட்டுக்கு போய்ட்டான். எல்லாரும் அங்கே தாங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் கேரளா பக்கம் தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களை வந்து நான் பெங்களூர்லேருந்து வரும்போதுலேருந்து பார்த்துட்ருக்கேங்க. கேமரா இப்போ ஆனில் இருந்துச்சா இல்லையான்னு தெரியல. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இவங்களை நான் பெங்களூர்லேருந்து பார்த்துட்டு வரேங்க. இருப்பாங்கன்னு அவங்க தான் இருக்கும். எல்லோரும் பேண்ட்லாம் போட்டு நீட்டாக இருக்காங்க. நம்ம மட்டும் அசிங்கமாக ஜீன் போட்டிருக்கோம். ரொம்ப வாங்கணும் ரைடிங் பேண்ட்டு, இல்லைன்னா அட்லீஸ்ட் நீ காடாச்சும் வாங்கணும். நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. கூட அதாவது இந்த நீ கார்டு ரொம்ப முக்கியம், பூட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கீழே விழுந்தோடனே மெஜாரிட்டி அடிபட போகிறது அங்கே தான், கால் முட்டியில் தான். அதனால அது ரொம்ப முக்கியம், அதை ஃபஸ்ட்டு அதை வாங்கி போடுங்க அப்படின்னாங்க. பார்ப்போம். ஓ டுக்காட்டி போகுது பாருங்க. ஆனால் அது என்ன மாடல்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. டுக்காட்டி பைக்குடா, டுக்காட்டி பைக்கு. என் ஃப்ரெண்ட் டக்காட்டின்னு பைக் வச்சிருக்காங்க. டக்காட்டின்னு ஒரு பைக்கா? டக்காட்டி பைக்கு, டுக்காட்டியோட காஸ்ட்லியான பைக்கு, ஸ்பீடா போறான்டி. தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது என்ன மாடல் தெரியாது. ஏன்னா நம்ம வேணா பக்கத்தில் போவோமா? என்ன மாடல் தெரியலைங்க. டுக்காட்டி தான் போட்டிருக்கு. டக்காட்டி பைக்கு. ஆனால் எனக்கு என்னமோ இந்த மாதிரி பைக்ஸோட இந்த அட்வென்ச்சர் சீரீஸ் பைக்கு, இந்த கொஞ்சம் பல்காக பெருசாக இந்த நிமிர்ந்து ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பைக்ஸ் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி குமிஞ்சே ஓட்டுற வண்டி எனக்கு செட் ஆகாது. நல்ல நல்ல லாங் போகிற மாதிரி. ஐயோ ஒரு நிமிஷம் வந்துட்டார். ஹில்ஸில் மட்டும் லெஃப்ட்டில் ஓவர்டேக்கே பண்ணாதீராதீங்க. ஏன்னா அந்த ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னா அவங்க யோசிக்கவே போகாமல் லெஃப்ட்டில் தான் வருவாங்க. ஸோ ஹில்ஸில் மட்டும் லெஃப்ட்டில் என்றைக்குமே ஓவர்டேக்கே பண்ணாதீங்க. மோஸ்ட்டாக லெஃப்ட்டில் ஓவர்டேக்கே பண்ணாதீங்க. முடியாத பட்சத்தில் ஓகே. அதனால் ஹில்ஸில் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நம்ம பையனை எதுக்கு நான் வாங்கினேன்றதை கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் ரிக்ரெட்டே கிடையாதுங்க நம்ம பையனை வாங்கினதில். அது நான் முழு ஸ்டோரியாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக. ஓகே. ஓ செக் போஸ்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. வேண்டிக்கோங்க, நம்மளை எதுவும் கேட்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே போயிடணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. என்ன அவன் பேரு? வெடிமுத்து. பேர்லயே வெடி வச்சு தெரிவனே. அடடடடடா, சரியான மோசமாக இருக்குங்க ரோடு. யாரும் எதுவும் கேட்கலன்னு நினைக்கிறேன். எல்லாம் போயிட்டாங்க. ஸோ நம்மளையும் கேட்க மாட்டாங்கன்னு நம்புகிறோம். யாருமே இல்லைங்க. இது என்ன செக் போஸ்ட்டாக வேறு ஏதாவதா? பாருங்க, ஏதோ ரிவரு இந்த பக்கத்துலேருந்து ஃப்ளோ ஆகுது, இந்த பக்கத்துலேருந்து ஃப்ளோ ஆகுது. இது ஏதோ மாட்டனூர் ஏதோ போட்டிருக்குங்க. நம்ம ஏன் நின்றுருக்கோன்னா நம்ம பையன் ஒன்றும் வரல, அவன் வர்றதுக்காக வெயிட்டிங். சரி, அவன் வர்றதுக்குள்ளே நம்ம ஏதாச்சும் ஃபோட்டோஸ் உங்களுக்கு இந்த இது ரிவர் காட்டலான்னு நினச்சேங்க. நெக்ஸ்ட்டு எங்கேருந்து வருதுன்னா தெரியலை, ஆனால் நல்லா இருக்குது. அங்கே போலீஸ் இருக்காங்கங்க, அதுதான் செக் போஸ்ட் நினைக்கிறேன். நம்ம பையன் வந்துட்டாங்க, நம்ம பையன் வந்துட்டான். அப்பா, இந்த குழியிலலாம் விட்டு வர்றது ஒரு பெரிய டாஸ்க். இப்போ எப்படி பண்ணுவோம்? ஸ்ட்ரைட்டு தானே ஒன்றும். இங்கே ஒரு ரோடு பிரியுது, அங்கே ஒரு ரோடு பிரியுது, அங்கே செக் போஸ்ட் வேறு இருக்குது.
ஸ்ட்ரைட்டு தானா? இன்னும் 45 மினிட்ஸா? ஐயோ, எங்கேயாச்சும் ஒரு பிரேக் போடணும்னு நினைக்கிறேங்க. நாங்கள் கரெக்டு தான். நாங்கள் ஆக்சுவலாக காலையில் 4 மணிக்கெலாம் கிளம்பலாம் அப்படின்னு யோசித்து வச்சுருந்தோம். ஆனால் 4 மணிக்கு எங்களால் கிளம்ப முடியல. எங்கள் செக்இன் டைம் வந்து 4 மணி இந்த ரெசார்ட்டில். நாங்கள் வந்து சரி சீக்கிரமாக போயிட்டா இருந்து செக்இன் பண்ணிடலாம், கேட்டு பார்க்கலான்னு யோசிச்சா இங்கேயே டைம் ஆகிடுச்சுங்க. செக் போஸ்ட் அவனை பிடிச்சிட்டாங்கங்க, நம்மளை விட்டுட்டானுங்க. என்னாச்சுன்னு தெரியலையே. வச்சுட்டு வாயில் எனக்கு புழுவில் எழுப்பி நல்லா கணக்கா வச்சிருக்கானா? எல்லாம் வந்துட்டாங்க. நம்ம பையன் ஒன்றுமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே கேட்கலங்க. எங்கேருந்து வரேன்னு கேட்டாங்களாம். பெங்களூர்லேருந்து வரேன் அப்படின்னு நானாமா. எங்கே போகிறேன்? கண்ணூர் போகிறேன் நானாமா. சரி எதாவது வச்சிருக்கியான்னு கேட்டாங்களாமா. அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் என் பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஏர்பாட்ஸோட இது கேஸ் வச்சுருந்தான். இங்கே வா, அது என்னது இங்கே வான்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் கை விட்டாராம். அப்புறம் ஏர்பாட்ஸோட இதுன்னா வேறு எதாவது வச்சிருக்கியான்னு என்ன கேட்குறீங்க அப்படின்னு கேட்டப்போ கஞ்சா தான் வச்சிருக்கியா அப்படின்னு இருக்காங்க. இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்றதுக்கப்புறம் விட்டுருக்காங்க. பரவாயில்லைங்க. ஆனால் நம்மளே நிப்பாட்டில் தெரியல. மேபி நம்ம அந்த கெட்டப்பெல்லாம் பார்த்துட்டு ஓகே டீசன்ட் செல்லும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஏரியா. வா 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 வா, சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி இருந்தால் ரோடு சூப்பருங்க. மவுண்டன்ஸ்லாம் பாருங்களேன், அதாங்க வெஸ்டர்ன் காட்ஸ். அதுதான் வந்து வெஸ்டர்ன் காட்ஸுங்களாமா. ஃபுல்லாக அந்த மலை ஃபுல்லாக வெஸ்டர்ன் காட்ஸ் தான் இருக்குது. வந்துட்டோம்னாலே ஆல்மோஸ்ட் வந்துட்டோன்னு சொன்னான் என் ஃப்ரெண்டு. போயிடலாம். ஆனால் இந்த ஊரில் இருக்கவங்களாம் ரொம்ப நல்ல மனுஷங்க. சாப்பிட்டோம், அவ்வளோ நல்லா கவனித்து அனுப்புனாங்க. ரேட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் ஒன்றும் 2 பேர் சாப்பிட்டோம். ஆல்மோஸ்ட் 300 rupees வந்தது. நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டோங்க. ஆனால் நான்வெஜ் சிக்கன்லாம் அவ்வளோ ஒரு நாமினல் ப்ரைஸில் இருந்தது. என்ன பண்ணுறாங்க, ஏதோ மண்ணை கொட்டி வச்சுருக்கானுங்க ஃபுல்லாக. இந்த மாதிரி மண்ணு தாங்க எனக்கு பயம், இழுத்து விட்டுருமோ அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ரோட்டில் ரொம்ப நேரமாக வந்துட்டுருக்கோங்க. வந்துடும் நினைக்கிறேன். நம்ம மேப் செக் பண்ணிட்டுருக்காருங்க. அந்த ரோடா? ஆ புரியல. கள்ளிப்பட்டி ஸ்டிக் ரிசார்ட் என்ன எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாருங்க. ரிசார்ட் போனேன்னா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதான் மோஸ்ட்டாக வந்துடுச்சு. இறக்கம் ஏறி இறங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படியே அடிக்கிற வெயிலுக்கு எப்படா பேண்டெல்லாம் கழட்டும், ஒரு ஷார்ட்ஸை போடும். ஆக்சுவலாக அவ்வளோ தூரத்தில் நீங்கள் வந்து முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே வந்து 2 days டைம் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க. சரி ஓகே, நம்மளும் ஒரு ரைடு போன மாதிரி ஆகும்
அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். காட்டுறேன் உங்களுக்கு. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒர்த்தாக இருக்குமா இல்லையா அப்படின்னு பார்த்துருவோம். சரியான இறக்குங்க. நான் செகண்ட் கியரில் போட்டிருக்கேன், அப்படியே இழுத்துட்டு போகுதுங்க. தெரியலைங்க, போயிட்டே இருக்கும். வீடு ஒன்று சூப்பராக இருக்குங்க. கேரளா சைடு வந்தாலே இந்த வீடுங்க தாங்க அழகே. லைக் மோஸ்ட்டாக நம்ம ஊரில் பார்த்துருக்கிறது எப்படின்னா ஒரு 4-5 வீடு ஒன்றா இருக்கும், வாடகை விட்டுருப்பாங்க, அந்த மாதிரி தான். ஆனால் இங்கே அந்த மாதிரி பேச்சுக்கே இடம் இருக்காதுங்க. எல்லாருமே தனித்தனியாக ஒரு வீடு வச்சுருப்பாங்க. எப்படி இருந்தாலும் லைக் எல்லோரும் சொல்ல முடியாது, ஒரு 90% எல்லோரும் வீடு வச்சுருப்பாங்க. சின்னதாக இருந்தாலும் எல்லோரும் தனித்தனியாக வீடு வச்சுருக்காங்க. இந்த வீட்டை பாருங்களேன், தனித்தனியாக வீடு வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க. இப்போ தான் ஒரு போர்டு பார்த்தேன், 3 கிலோமீட்டர்ஸ் போட்டுருந்துச்சு. இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேங்க. நான்லாம் வந்துட்டு தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின் லேண்டில் அப்படி அதில் ஸ்ட்ரைட்டாக வளர்ந்ததுனால பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மலையிலலாம் வளர்த்து வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலையே, ஒரு நிமிஷம் இருங்க. நல்ல ஒரு வியூ ஏதாச்சும் ஒரு கடைக்கு தான் பார்க்கலாம். ஏன்னா அது அங்கே நான் பார்த்தேன், சரி வரும்னு நினச்சேன், எதுவும் வரலையும் போலை. இருங்க வரும், கண்டிப்பாக பார்க்கலாம். இன்றைக்கி வந்துடுச்சுங்க அந்த வியூ. அங்கே பாருங்க, ரோடெல்லாம் பாசி பிடிச்சிருந்துச்சு. பார்த்தியா, ரோடெல்லாம் பாசி. அங்கே யாரோ ஏதோ தோட்டம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டீ நினைக்கிறேங்க. இங்கே பாருங்க, க்ளவுட்ஸ் மழை வந்துடும், நம்ம போய் அதுக்குள்ளே செட்டில் ஆகிடும். $500 meters. வந்துட்டோம். வெதர் ப்ரூஃப் இங்கே ஜோ மெதோ கொஞ்சம் லைட்டாக பயந்துட்டேங்க, அதனால தான் பேச்சு வரல. 100 meters இதோ பார்க்கிங்கா? ஓகே, ஹோலிஸ்டிக் வந்துவிட்டோம். ஆமாம், இதுதாங்க அது ஹோலிஸ்டிக் ஈகோ ரிசார்ட் வராருன்னு நினைக்கிறேன். We actually booked a tent and a room. Tent for today and room for tomorrow. There. Excuse me. We actually booked a tent for today and a cave room for tomorrow. In name of Bhasha. Manik Bhasha. Today you booked for the tent, right? Yeah, tent. Okay, right? Can I have your ID card? Fine. We have it in a mobile. It's fine, right? Yeah, okay.
ஓகேங்க, நம்ம போயிட்டு ஐடி கார்டில் கொடுத்துட்டு செக்இன் பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்பி வரேன். நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். பாய்.